பணிவன் திங்கள் தடை விரித்த பயில் பூங்குஞ்சி பயிரவராம் புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும் படி பொற்பின் வனிதையாரோ கணவரும் முன்வணங்கி கேட்ப மற்றவர்தம் இனிய அன்னம் உடன் கரிகள் எல்லாம் ஒக்க படைக்க என அப்படியாக எல்லாவற்றையும் பரிமாறுங்க என்று சொன்ன உடனே சாப்பாடு வைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணுறாங்க. சாப்பாடு எப்படி பண்ணணும்? உட்காரத்துக்கு ஒரு மனை, சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு மனை, அது மேலே துணி விரிக்கணும், அதுக்கு மேலே பரிகலம் போடணும், அதுக்கு மேலே தனியாக எல்லாத்தையும் பரிமாறணும் அப்படி சொல்லுகிறார். பரிசு அது மட்டும் தானே பணிவெண்டிகள் இப்போ சொல்லிப்பேன். பரிசு விளங்க தான். பரிசு விளங்க பரிகளமும் திருத்தி பாவாடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாலி செழும் போனகமும் கரியமுதும் வரிசையினில் முன்படைத்து எடுத்து மண்ணும் பரிகளக்கால் மேல் பிரிவன் துகிலின் மிசை வைக்க விமலர் பார்த்து அங்கு அருள் செய்வார். அதெல்லாம் கொண்டு வந்து கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சாப்பாடு இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. பாத்திரத்தெல்லாம் எப்படி வைக்கிறாங்க? பரிசு விளங்க பரிகாலம் திருத்தி. பரிகாலம்னா வாழை இலைன்னு அர்த்தம். பரிகாலம்ங்கிறதுக்கு வாழை இலைன்னு பேரு. அதனால தான் பரிகால சேடம் அப்படின்னு நம்முடைய திருமணத்தில் வழக்கம். காச ஞானம் நாகேந்திர பூஜை அமர்ந்திருக்கும் போது அவர்கிட்ட சாப்பிட்ற சாப்பாட்டு இலையிலிருந்து நாகேந்திர பூஜை எடுக்கும்போது அவங்க திருமதி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இலையிலிருந்து அவங்க சாப்பிட்டக்கூடிய அவங்களுடைய திருமதி பண்ண அந்த கையோடு அந்த சாதத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அந்த சாதத்தை வாங்கி குழந்தை இல்லாதவர்கள் சாப்பிடும் பொழுது விரதநியமமாக இருந்தாலும் அவர்கள் குழந்தை வாய்க்கும் என்பது மடத்தில் வழக்கம். இன்றைக்கும் 27 மகா சன்னியானத்தை கூட பரிகலத்தை பெற்று குழந்தை பெற்றவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கூட மகா சன்னியானத்திட்ட பரிகல சேடம் பெற்று குழந்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் முத்துக்குமார பரிகல சேடம் அப்படின்னு பேர் வச்சு ஒரு பழைய சன்னியானத்துடைய திருமார தேசிங்க ஆனந்த அவர் மாச்சார சாமிகள் அவங்க காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்படிலாம் சொல்கிறாங்க. பரிகலம்ங்கிறது வாழை இலை. வாழைமேய பொன்குருத்துண்டார் இதை சேக்கரார் சாமி அப்பூதிரி நாயனார் புராணத்தில். அது மகேந்திர பூஜை புராணம் தான். அதனால் ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகுது நிறைய. பரிசு விளங்க பரிகாலம் திருத்தி பாவாடையில் ஏற்றி. பாவாடைன்னு என்ன? பாவாடை அப்படிங்கிறது சாதத்தை போடுறதுக்கு ஒரு பெரிய டேபிள் மாதிரி வச்சுக்கிறது. அதான் பாவாடை போடுறதுக்கு நம்ம பாருங்க தோணி. நம்ம திருமணத்தில் தோணின்னு சொல்லுவோம். அதை திருமணத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் திருநாள் குருபூஜம் இந்த ஆவணி மூலத்துக்கும் தோணியில் சுக்கடா சன்னதியில் பெரிய தோணினா பெரிய மரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பலவகட்டை மாதிரி ஒரு ட்ரே தான் ட்ரே இருக்கும். அதில் வாழை இலையை விரித்து அதில் சக்கரை பொங்கலை போட்டு அதில் பலகாரம்லாம் வச்சு இளநீலாம் கண்டறிந்து வச்சு சாமிக்கு நிவேதனம் பண்ணுவாங்க. இது குரு பூஜையில் 10ஆம் திருநாள் அன்னைக்கு நடக்கும். பட்டணப்பரிசனைக்கு முதல் நாள் நைட்டு நடக்கும். அது அன்னைக்கு அந்த சக்கரை பொங்கலை ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்ன பானையில் போட்டு தனியான எல்லாரும் கையில் கொடுப்பாங்க. அதுக்கு திருமைஞானம்னு பேர் அந்த பிரசாதத்துக்கு. நம்ம திருமையாக இருந்த மடத்தில் திருவழக்கம் அது. அதே போல் ஆவணி மூலத்துக்கு அதே தோணியில் சுகநாத சன்னிதியை போட்டு பலகாரம் போடுவாங்க. அதில் இனிப்பு லட்டு போட்டாங்களா தடவை, அதான் பாதுஷா இது மாதிரி லட்டு கார வகைகள்லாம் போட்டு எல்லாத்தையும் கார வகையும் போட்டு அதை நிவேதனம் பண்ணுவாங்க. அப்புறம் இரவில் எல்லாருக்கும் அது சனியானத்தில் பலகாரம் கொடுக்கறதுன்னு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, விநியோகம் பண்ணுவாங்க பார்க்குறோம். அதுதான் பாவாடைன்னு பேர். அதே மாதிரி தைப்பூச திருவிழா அன்னைக்கு சபையில் சிற்சபையில் பாவாடை போடுவாங்க. சிற்சபையில் மத்தியானம் பார்த்தீங்கன்னா சபை முழுக்க பாவாடை விரித்து அதில் சாதத்தை வடித்து கொட்டி அதில் சாமி தரிசனம் பண்ணுவாங்க. ஜெய்மினி வியாக்கரவாத பந்தலிங்கிற முனிவர் மூவருக்கும் சாமி மத்தியான நேரத்தில் தைப்பூசத்தன்னைக்கு காட்சி கொடுத்தாருங்கிறது ஐதீகம். அதன் அடிப்படையில் அதுங்க நடக்குது. அப்படியாக இங்கே பாவாடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாலி செழும் போனகமும் கரியமுதும். தெரியும்னா அவர் பார்க்குற மாதிரி முதல்ல வைக்கிறது, கண்டரில் பண்ணுறதுன்னு இதுக்கு பேர். முதல்ல சாமிக்கு முன்னாடி நிவேதனம் பண்ணும்போது என்ன ஆகும், சாமிக்கு முன்னாடி பார்த்து சாப்பிட வைக்கிறோமா, அதுக்கு முன்னாடி காட்டிட்டு மூடிடும் திறந்து, ரகசிய நிவேதனம்னு சொல்கிறோம் இல்லையா. சுகநாத பூஜையில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பூஜை பண்ணும்பொழுது சந்தனாபிஷேகம் ஆன உடனே இந்த நைவேத்தியத்தை மணி எதனா ஒரு பேர் அவர் லக்கணம் திறந்து காய்ப்பார்.
இப்படி திறந்து காமிக்கிற பார்த்தீங்களா, அதை யாரும் பார்க்க முடியாது. சாமிக்கு மட்டும் நைவேத்தியம் பண்ணி டக்குன்னு அதை மூடி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போது பூஜையில் சந்தனாபிஷேகம் ஆனவுடனே பண்ணக்கூடிய நைவேத்தியத்துக்கு ரகசிய நைவேத்தியம்னு பேர். அந்த நைவேத்தியம் சோறு கண்டு மூலியார் சொல் அப்படின்னு வரும். செங்கல் அது மேலே துணியை போட்டு அதில் பாவாடையை காட்டி சாமி அது பாவாடை போடுற அப்படிங்கிறது வந்து தமிழர்கிட்ட பழங்காலத்து இது படையல் போடுறதுன்னு பேர். நிவேதனம் பண்ணக்கூடிய முறை ஆகமத்தில் பூஜைக்கு சாமிக்கு பண்ணுறது, கண்டரில் பண்ணுறது. படையல் போடுறதுங்கிறது பல பேரும் பார்க்கும்படியாக பண்ணுறது, அதுதான் பாவாடை. சாமியோட நைவேத்தியத்தை நம்ம பார்க்கக்கூடாது நைவேத்தியம் பண்ணும்போது. அதனால தான் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல தேவராட்டி வருவா. நாயனார் என் மகன் வில் பிடிக்கின்றான், அவனுக்கு காடுரை தெய்வங்களுக்கெல்லாம் ஊனமில் பலிகள் போக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது அங்கே என்னென்னலாம் கொண்டு போனா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார் சேக்கரார் சாமி. திரும்ப அவர் நாயனார் இப்போ வேட்டைக்கு போகும்போது அந்த அம்மா திரும்பி வருவா. காடுரை தெய்வங்களுக்கெல்லாம் ஊனமில் பலி ஊட்டிட்டு அந்த பிரசாதத்தில் எடுத்துகிட்டு வருவா. அப்போ என்னென்ன எடுத்துகிட்டு வந்தா அப்படிங்கிறத நல்ல தசையும் நரவும் ஈசலும் முதலியவற்றெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுத்தா அப்படின்னு இருக்கும். எதற்காக? சாமி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நாம் பார்க்கக்கூடாது, பிரசாதத்தை தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் நைவேத்தியம் பண்ணும் பொழுது பாவாடை போடும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. அதான் விரிச்சு போட்டு அதை இங்கே தமிழகத்தில் இந்த கும்பம் போடுறதுங்கிறாங்களே. சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தொண்டை நாட்டில் ஒரு வழக்கம். அது அம்பாள் சன்னதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதியில் முழுக்க சாதத்தை வடித்து கொட்டி அதை நிறைய எல்லா விதமான கறி வகைகளையும் படித்து கொட்டி அப்புறம் அதை நிவேதம் பண்ணுறாங்க, எல்லாரும் பார்க்குறது மாதிரி. இது பெருஞ்சோறு படையல் இடுறது தான் படைத்தல். அந்த சாமி சன்னதிக்கு முன்னாடி இலையை விரித்து போட்டு அதில் போடுறது படைதல்னு பேர். காட்டுறது அப்படிங்கிறது நிவேதன முறை. இது ரகசிய நிவேதனம்னு ரகசியமாக தான் அது இருக்கும். சில குருக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன டப்பா எடுத்துருவாங்க. பெரிய கோயில் நான் ஒரு கோயிலில் பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. இந்த அது சாமி தோன்றா துணையாக இருந்தால் அந்த நடிகவங்களுக்கு திருப்பாதிரிப்புலியூர் ஊரில் போயிருக்கேன். அந்த ஊருக்கு அப்போ தான் முதல் போகிற தரிசனத்துக்கு போகிறேன். குருக்கள் வந்து நிவேதனம் பண்ணிட்டு வரார் சாமிக்கு. ஏதோ ஒரு காலத்தில் காலம் 10 மணினா இப்போ சந்தி காலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சொம்பை ஒன்று கையில் இங்கே வச்சுக்கிட்டாரு. அந்த வாலியே என்னமோத்திலே அதில் என்னமோ இருக்குது, அது நிவேதனம் இருக்கா அது இருக்கா இல்லைன்னு தெரியல. இப்போ யாருக்கு தெரிய போகுது தெரியாது. தொடர்ந்து வந்து காமிச்சா இருக்கா நம்ம எட்டியா பார்க்க போகிறோம். சார் வெறும் வாலியை பண்ணுறாங்களா இல்லை வேறு உள்ளே எதை வச்சுருக்கிறாங்களா தெரியுது. ஏன் இந்த சந்தேகம் படுறான்னா அப்படி நடக்குது. அங்கே சாமிக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. விநாயகர் சன்னதி ஃப்ரண்ட்டில் இருக்கிற விநாயகர் சன்னதியில் நிவேதனம் பண்ணுறாங்க. கேட்டு சாத்தனை அப்படியே இருக்குது. ஏன்னா கேட்டுக்கு உள்ளேருந்து தான் பார்க்குறாருல அவர். நம்ம கண்டரில் பண்ணுறது என்ன சாப்பிட வைக்க போகிறோம்ப்பா. அவர் உள்ளே இருக்கார் சாமி விநாயகர். கேட்டு சாத்திரப்படியே இருக்குது வெளியில். வெளில இருந்துகிட்டே சொம்பில் கதை பேசிக்கிட்டே அவர் தண்ணியை விட்டு போய் விடுறாரு. இப்படி பண்ணிட்டு விட்டு போகிறாரு. ஒருத்தர் மணி அடிச்சுக்கிட்டே வராரு. அதில் டிங் 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 டிங்னு மணி அடிக்கிறார் ஒருத்தர். இவர் கையில் வச்சு பக்கத்தில் சொம்பில் தண்ணி மொண்டு இப்படி ஊற்றிட்டு போயிட்டே இருக்கார். அவ்வளோதான். அதுக்கு பேர் நிவேதனமா? அது பேரா நிவேதனம்? அப்படியே ஆகமம் சொல்லுகிறது. ஆகமம் அப்படியே சிவாச்சாரியர்கள்லாம் பயிற்று கொடுக்குது. அப்படி செய்யாமல் ஆகமம் நமக்கு சொந்தம் எப்படி சொல்லிக்கொள்வதுக்கு என்ன உரிமை இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். ஆகமம் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாமல் அப்போ நல்லா செய்கிறவங்க கையில் கொடுத்துட்டு போக வேண்டியது தான். நல்லா செய்கிறேன் சாமியாக அப்புறம் அடுத்தவங்களை கொடுக்குறாங்க, இடையூறு பண்ணுறார். குருக்கள் பண்ணுற பூஜைக்கு இடையூறு பண்ணுறாருன்னா இப்படி பண்ணால் அப்படி தான் பண்ணுவார் சாமி. அப்புறம் இல்லையா பார்க்கும்போது அப்படியே வயிறு எரியுது. நம்மளை அந்த முன்னாடி உட்கார வச்சு எதுக்கு ஒரு கேட்டை பூட்டி அங்கே இலையை போட்டு சாதத்தை போட்டால் சாப்பிட முடியுமா நம்மளால்? விநாயகரை உள்ளே வச்சு கதவை சாத்தி விட்டு நிவேதனம் பண்ணுறோமே, எத்தனை இழிவு. எங்கானம் ஆளும் அருள் சொல்லுங்க பார்ப்போம். நிவேதனம் பண்ணும்போது எப்படி சொல்கிறாங்க? சாமி சர்வதத்வாதிபதையே சிவாய சுவாகா, மகா நைவேத்தியம் சிவாய சுவாகா, அப்படி சுவாகாந்தமாக அவருக்கு நிவேதனம் பண்ணணும். அப்படி இப்படி மிருகி முத்திரையினாலே பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் எல்லா சம்ஸ்காரமும் அந்த நிவேதனத்தில் பண்ணி அப்புறமேலுக்கு அதை புரோக்ஷனம் பண்ணி அப்புறம் எடுத்து அது சொல்கிறார்கள். அம்பிகையினுடைய கையில் கொடுத்து அதை அம்பாள் தான் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறா அப்படின்னு நான் பாவிச்சு பண்ணணும்லாம் சொல்லுகிறது ஆகமம். கேட்டா பூட்டிக்கிட்டு கக்கத்தில் சொம்ப வச்சுக்கிட்டு தண்ணி அப்படியே பண்ணிட்டு ஊற்றிக்கிட்டே போகிறதுக்கு நிவேதனமா? எப்படி இப்போ என்ன உரிமை இருக்கிறது? சாமி எங்களுக்கு தான் சொந்தமானவர், ஆகமம் கிரியாவாதம் எங்களுக்கு சொந்தம் சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது? இது பாருங்க, சாமியை ஆத்மார்த்தமாக பூசிக்கக்கூடிய எத்தனையோ சிவாச்சாரர்கள் இருக்கிறாங்க. இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவங்கெல்லாம் வெளியிலேயே தெரியல. அவங்கள பெருமை வகத்தடிமை செய்யும் அந்த நடந்தன் அரிசியில் புலவு கொண்டு வந்து ஆட்டுகின்றான் அப்படி புகழ்துறை நாயனார் போல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் பெரிய கோயிலில், ஒரு கவர்மெண்ட் கோயிலில் வருமானம் இல்லாத கோயில், அது வருமானம் உடைய கோயில், திருப்பாதிரிப்புலியூரில் இருக்க கோயில், அங்கே இப்படி கிடக்கு. இந்த மாதிரி எத்தனையோ கோயில்
விஷயம் நடக்குது. இப்போ எத்தனையோ தவறுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இதே சொல்லலாம். அந்த இப்போ நிவேதனம் பண்ணும்போது வந்துருச்சு. சந்தனாபிஷேகம் ஆகும்பொழுது ரகசிய நிவேதனம், அப்புறம் ஒற்றாடை சாத்திரத்துக்கு பிறகு மகா நைவேத்தியம் அப்படின்னு இருக்கு. சாமியை அபிஷேகம்லாம் தாண்டி பண்ணி ஒத்தாடை சாட்சி பீடத்தில் ஏற்றுறதுக்கு பிறகு அதான் மகா நைவேத்தியம். அப்போ தான் சுத்தாண்ணம் முதலியவற்றையெல்லாம் சாமிக்கு நிவேதனம் பண்ணணும். அன்ன வகையெல்லாம் அங்கே நிவேதனம் பண்ணணும். அதுக்கு பிறகு அலங்காரம் பண்ணதுக்கு பிறகு அலங்கார நைவேத்தியம். அதில் தான் தாம்பூலம், வெத்தலைப்பாக்கு, பழம், தாம்பூலம்லாம் வச்சு அப்போ நிவேதனம் பண்ணணும். இப்படி 3 இடத்துல வரும். ஆவாகனம் பண்ண உடனே சாமிக்கு பழவர்க்கத்தை நிவேதனம் பண்ணணும் இருக்குது. பூசைக்கு சாமி அழைக்கிறோம் இல்லையா, ஆவாகனம் பண்ண உடனே பழவர்க்கம் நிவேதனம் பண்ணணும். சிதம்பரத்தில் அதை பார்க்கலாம். சந்திரமொழீஸ்வரருக்கு தீட்சிதர் பூஜை பண்ணும்போது ஆவாகனம் பண்ண உடனே கொண்டு வச்சோடனே முதல்ல அந்த பீடத்திலே 2 பழத்தை வச்சு நிவேதனம் பண்ணுவாங்க. இப்படி சம்பிரதாய ஆகமத்தில் உள்ள விஷயங்கள் மாற்றி மாற்றி ஒரு இடத்துல சம்பிரதாயம் ஒழுங்குறது. அதுபோல் இங்கே சாமிக்கு திருவமுது செய்ய போகிறாங்க. பரிசு விளங்க பரிகளமும் திருத்தி பாவாடையில் ஏற்றி தெரியும் வண்ணம் செஞ்சாளி செழும் போனகம். இருக்கிறதுலே உயர்ந்த ரகமான அரிசி செஞ்சாலின்னு இருக்கு. சாலினா என்ன? சாலினா நெல்லுன்னு அர்த்தம். சாலி வாடிபுரம்னாக்க திருநெல்வேலின்னு அர்த்தம். திருநெல்வேலி தானே அது. அப்படி சாலி அப்படின்னா நெல், செஞ்சாலினா சென்னல்னு அர்த்தம். சேக்கரார் சாமி இருக்கிறதே வசந்த நெல்லா காட்டுற நெல் என்னது? சென்னல் தான். நம்ம வழக்கம், எனக்கு தெரிஞ்ச வழக்கத்தில் 52, 20 இப்படின்னு பல விதமான விஷயங்கள் பொன்னிம்பாங்க. இப்படி பலவிதமான ஒரு அரிசி வகைகள்லாம் இப்போ இருக்குது. இப்போ நிறைய பாரம்பரியமான ரகமான மாப்பிள்ளை சம்பாவா என்னமோ சொல்கிறாங்களே, கருப்பு கவுனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் இருக்குது. அது மாதிரி அந்த காலத்தில் சேக்கரார் சாமி காலகட்டத்தில் இருந்த, நாயன்மார் காலத்தில் இருந்த உயர்ந்த ரக நெல் என்னென்னா சென்னல் என்பது தான். இந்த சென்னல் தான் அறிவாள் தாயனார் சாமி கொடுத்துருந்தார் எல்லாத்தையுமே. சாமியை பாருங்க, அவருக்கு அவ்வளோ வயல், சென்னெல்லாம் விளையிற வயல், அத்தனை வயல் இருக்குது நாயனார்கிட்ட. வறுமை கொடுத்தார், எல்லா வயலும் போச்சு. சரி, வேலைக்கு போய் திரும்பது பண்ணார். வேலைக்கு போகிற இடத்துலலாம் சென்னெல்லாம் கொடுத்தார். இவர் சென்னலை சாப்பிடவே மாட்டார் சாமி. அறிவாள் தாயனாருடைய நியமம் என்னன்னா, சென்னல்னா அது சாமிக்கு தான், அது இவர் சாப்பிடவே மாட்டார். இவர் கூலிக்கு வேலைக்கு போகிறாரு, கிடைக்கிற கூலி பூரா சென்னலாகவே கிடைக்குது. எல்லாத்தையும் சாமி கொடுத்துட்ருக்காரு. சாப்பாடு வழி இல்லை. எப்படி இருந்துருக்கிறாங்க பாருங்க. கிடைச்சதில் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? இல்லை. வரையாக்களி, திருவரையாக்களி, கோட்பிள்ளி நாயனார் புராணம். சாமிக்குன்னு எடுத்து வச்சா அது சாமிக்கு தாங்கிறாங்க. அப்படிலாம் பக்தி பண்ணியிருக்கிறார்கள் நாயன்மார். அப்படியாக செழும் செஞ்சாளி போனகமும் கரியமுதும் பரிசையினில் முன்படைத்து, எல்லாத்தையும் வரிசையாக படைக்கிறதுன்னு அர்த்தம். முதல்ல என்ன வைக்கணுமா, அப்படி முதல்ல உப்பு வைக்கணுமா, சில இடத்துல உப்பு வைக்கணும் முதல்லங்கிறாங்க, சில இடத்துல இனிப்பு வைக்கணுங்கிறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கு சம்பிரதாயமாக தான் இருக்குது. ஏதோ ஒன்று வரிசையாக ஒன்று வைக்கிறாங்க. எடுத்து மண்ணும் பரிகளக்கால் மேல் விரிவன் துகிலின் மிசை வைக்க விமலர் பார்த்து அங்கு அருள் செய்வார். எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வைக்க சாமி எல்லாத்தையும் பார்க்குறார். எல்லா சாதம் போட்டிருக்காங்க. கூட்டு பொரியல்லாம் கிடையாது இல்லையா, அதில் வறுத்தது, பொரிச்சது, ஃப்ரை, கிரேவி, இதுதான் இங்கே என்ன பரா கூட்டுக்கறி, கூட்டுலாம் ஒன்றும் கிடையாது. கூட்டு, பொரியல், ரசம், மோர், அதில் தயிர், சாம்பாருக்கு சம்மந்தமே கிடையாது. சாம்பாருக்கு நம்ம வைப்போம் இல்லையா, சாம்பார் தான் நமக்கு பாலகாலம் இருக்கு. அதனால எல்லாத்தையும் பார்க்குறாரு. அது என்ன ஈரலா, அது என்ன நுரையீரலா, அது என்ன எலும்பு குழம்பா, ரைட் ரைட், குடலா, ரைட், எல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு குறையிறாப்புல இருக்கே கேட்குறாரு சாமி. சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பு எல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்தீர. பார்த்து கேட்கிறார், நான் சொன்ன மாதிரி தானே சமைச்சிருக்கீங்க, நான் சொன்னதில் ஏதாவது ஒன்று தப்பு இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், அவ்வளோ இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறேன். ஒன்று எடுத்து வாயிலாக்க மாட்டேன்ட்டேன். ரசத்தில் கொஞ்சம் உப்பு தானே இல்லை, என்னப்பா சாப்பிடு அப்படின்றாங்களா, அப்படி இருந்தா இல்லையா?
அதனால எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏதாச்சும் எவ்வளோமா இது பிடிக்க வரல இருக்கிறப்ப இருக்கிறதா சாப்பிட்டுக்கணும் அப்படின்றாங்க ஒரே வார்த்தை. வேற ஒன்றும் நோ அப்பீல். அது ஒரு உத்திரேஜ் பண்ற படம் கூட நோ அப்பீல். அதுக்கு இருக்கிறதா அப்படியே சாப்பிட்டு கொண்டேன் கிடைக்கிறதா. இது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமான்றாங்க ஒரே வார்த்தையா. ஓ அப்போ இது கிடைச்சிருக்கிறதே பெருசா பண்ணுறது சாப்பிட்டு கொண்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இல்லையா. ஆனா அடியார் அதனால அடியாருன்னா அப்படி கிடையாது. அவங்க கேட்கறத அப்படியே கொடுக்கணும். அதனால அவர் கேட்கிறார். சொன்ன முறை என்ன சொன்னார்? 5 பிராயம் இருக்கணும். அது ஒரு குடிக்கு ஒருவனாக இருக்கணும். உறுப்புல எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்புறம் அம்மா பிடிக்கணும், அம்மா பிடிக்கணும், அப்பா வெட்டணும், அம்மா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படிதான் நடந்துச்சா அப்படின்னு கேட்கிறார். அதோட பிள்ளைன்னு சொல்லல பாருங்க சாமி. படித்த பசு. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, எங்கேயாவது கிடந்த தூக்கிட்டு வந்து செஞ்சிடாதீங்க. கழிக்கரை மீன் படுவார் அவர் கொள்வார்னார். அது மாதிரி எங்கேயோ செத்து போன தூக்கிட்டு சமைச்சு போடுறீங்களா? நீங்க தானே பொண்ணுங்க அப்படின்னு கேட்கிறார். படுத்த என்ன அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். நீங்க தானே பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சிருக்கீங்க. மேனுவல் எல்லாம் கரெக்டா படிச்சீங்கல்ல, சொன்ன மேனுவல் எல்லாம் கரெக்டா இருக்கணும். அப்போ செக் பண்ணி பார்ப்பேன் எல்லாத்தையும் கரெக்டாக வரும். சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பு எல்லாம் கொண்டு. சாமி கொஞ்சம் கொஞ்சமா நடுங்க ஆரம்பிக்குது. இப்பதான் நாயனாருக்கு எல்லாங்கிறாரே, என்ன பண்றது இப்போ சிந்திக்கிறார். மண்ணு சுவையில் இந்த கேள்வி இது ரொம்ப ஓவரான சுவையா ஆக்கணும்னு கேட்கறாரு. அவங்களுக்கு எப்படி சுவையா இருக்கான்னு தெரியும். எங்க அம்மா என்ன பண்ணாங்க, தொட்டு தான் பார்த்தாங்க. ஏன் இது திருவோம்போது உப்பு கூட பார்க்க கூடாது. அவங்க சுவையாதான் ஆக்கும், அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கு இதில் கேள்வி பாருங்க, எத்தனை குதர்க்கம் பாருங்க. வாசனையை பற்றி கண்டுபிடிச்சிடலாம் டேஸ்டா இருக்கா இல்லையான்னு. தாளிக்கும் போதே உப்பு இருக்கா உரப்பு இருக்கா எண்ணெய் கம்மியா இருக்கா கண்டுபிடிச்சிடலாம். நல்ல சமையல் நிபுணராக இருந்தா. அப்படியாக மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்தீரே என்ன அன்னமனையா. அன்னப்பறவை போன்ற மென்மையானவங்களா அவங்க அந்த அம்மா. அது இருந்து கூட எங்க நாயனார் பேச மாட்டாரு. அவங்கள நங்கை அப்படின்னு கூப்பிட்டா நடுங்கிடுவாங்க. நங்கை அப்படின்னு கூப்பிட்டா தான் ஏன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு சாஃப்ட்டுங்க. அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் ஒழுங்காக சமைச்சான்னு கேட்கறாரு இவர். அந்த அம்மா சொல்றாங்க நடுங்கிக்கிட்டு, தலையரைச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோ. உங்க ஊர்ல அப்படிலாம் சம்பிரதாயம் இருக்கா? தலைக்கறியெல்லாம் உங்க ஊர்ல சாப்பிடுறது இல்லையா? சாப்பிட்டு பாருங்க ஐயா. என்னையா அதுவும் கூட நான் உண்பது அப்படிங்கிறார் சாமி. இந்த ஊர் சம்பிரதாயத்தை அவங்க சொல்றாங்க. ஒரு வாமாச்சாரி வெள்ளை வந்திருக்காரு, வடக்கே இருந்திருக்கார். இந்த சம்பிரதாயத்துல எல்லாம் சாப்பிடுறது போல் இருக்கு. சொல்றார், தலையிறைச்சி அமுதுக்கு ஆகாது என கழித்தோ என்ன அதுவும் கூட நாம் உண்பது என்றார். இடர் தீர்ப்பார். சேக்கராட்சி ஒரு வார்த்தை விடுறார். இதெல்லாம் இடர் தீக்கிறதா மாதிரியா இருக்கு. இது இடரை கொடுக்கிற இடத்துல வந்து இடர் தீர்ப்பார் போன வார்த்தை. எல்லாம் முடிஞ்சு போச்சே. நாயனார் சந்தோஷப்பட்டாரு. அம்மாட்ட, நங்கை உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறது பெரும் புண்ணியம் பண்ணிருக்கனா. இப்படி ஒரு அவர் கெட்டது மாதிரியே எல்லாம் கொடுத்துட்டோமே, எல்லாம் தயார் பண்ணிட்டோமே, பூர்த்திட்டு நிற்கிறாரு சாமி. இப்போ திடீர்னு வந்து இடையில ஒன்று சொல்றாரு. கண்டிஷன், தலைக்கறி இருந்தால் தான் சாப்பிட்றது. சொம்பு இருந்தாலும் தாலி கட்டு வைக்கிற மாதிரி தலைக்கறி இருந்தாலும் சாப்பிட வைக்கிறேன். உடனே நாயனார் நடுங்கிறார். தலைக்கறிக்கு எங்க அப்பா போறது, தலைவரை தூக்கி போட சொல்லாச்சே, அந்த அம்மா புதைச்சுதோ எரிச்சுதோ என்ன பண்ணுச்சோ என்ன பண்ணாலும் தெரியலையே சந்தானம் அப்படின்னு பாக்குறாரு. இந்த அம்மா தட்டில் தூக்கிட்டு வராங்க, கறி ஒரு சட்டி தூக்கிட்டு வராங்க. இந்த அம்மாவுடைய பாருங்க, நினைச்சு பாருங்க, இவங்களாவது வெறும் உடம்போடையும் தோலோடையும் எலும்போடையும் சதையோடையும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு உரைச்சிக்கிட்டு கிடந்தாங்க. அந்த அம்மா முகத்தோட வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த முகத்தோடைய தலையை உரிச்சிருக்கிறாங்க. அந்த கண்ணை எத்தனை நாளும் மையிட்டு அழகு பார்த்துருப்பாங்க. அவர் கூப்பிட்றா என்ன கேட்டாங்க.
அந்த முகத்தில் அந்த கண்ணழகை எத்தனை நாள் வியந்திருப்பாங்க, அந்த மூக்கழகை எத்தனை நாள் வியந்திருப்பாங்க, அந்த மூக்கில் சளி வந்ததை எத்தனை நாள் சிந்திருப்பாங்க. அந்த பிள்ளை முத்தம் கொடுத்தது, பாவான்னு கூப்பிட்டது செவிலித்தாய் இவங்க தாயை விட செவிலித்தாய்க்கு அதிகமாக இலக்கியத்தில் காமிக்குது இல்லையா? பெத்த எடுத்ததை விட தாய்க்கு உள்ள பாசம், செவிலி தான் எங்கவும் தூக்கி பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் அதிகமாக இருக்கும் இல்லையா? இந்த அம்மா வளர்த்த பாசம் உடையவங்க. அந்த முகத்தை இவங்க பார்க்குறாங்க, அந்த தலையில் உள்ள தோலை உரிச்சிருப்பாங்க அவங்க. இந்த அம்மா தனியாக வேலை பார்த்துருக்குறாங்க. இவருடைய பக்தி என்ன, ஒன்றுக்கு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கவே இயலவில்லை. இப்படியெல்லாம் இப்படியா சிவபக்தி பண்ணுவாங்க, அப்படிப்பட்ட சாமி தேவையில்லைங்கிறாங்க. இந்த கதையை யார்கிட்ட சொன்னோன்னு வச்சுங்களேன், இந்த கதையே இப்படி நடந்தது அப்படி யார்கிட்ட நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு உலகாரை கூப்பிட்டு இப்படி ஒரு சாமியே கும்பிடவே வேணாண்டா சாமி, இப்படி ஒரு சாமியே வேணாம் அப்படி தான் சொல்கிறத நான் கேட்குறேன். உலகத்தில் நம்மளும் தான் அந்த கேட்டுக்கிறீ, அடுத்தவனை கிடையாது, நம்மளும் தான். இப்போ நம்மளை கூப்பிட்டு கேட்டால் என்ன பண்ணுவான், எனக்கு முக்தியே வேணாம், ஒன்று வேணாம், ஆளை விட்டுரு சாமின்ட்டுருவோம். அவ்வளோத்தான் நம்ம பக்குவோம். நான் பேர் நம்மகிட்ட சாமி வரப்போகிறது இல்லை, நம்மள்கிட்ட ஏதோ ஒன்றா கேட்க போறாரு. நம்ம வச்சிருக்கிற 10 ரூபாயில ஒரு 5 ரூபாய் அடியாருக்கு உதவியா, இப்படித்தான் நம்மகிட்ட சாமி கேட்பாரு. அதுலயே நம்ம செய்ய மாட்டோம்ப்பா, அவ்வளோதான் நம்மளுடைய பெருமை இருக்குப்பா. நம்மகிட்ட எங்கேருந்து வந்து பிள்ளைய கூட கேட்க போறாருப்பா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை அப்படி வந்தா செய்வோமா, வாய்ப்பே கிடையாது. உன் கையை கொஞ்சம் வெட்டி போடா, புள்ளெல்லாம் வேலை, உன் கையில் கொஞ்சம் விரலை மட்டும் வெட்டிட்டு சமைச்சு கூட செய்ய தயாராக இருக்காம பாருங்க, நீ பார்ப்போம். வாய்ப்பே கிடையாது. முதல்ல இந்த 2 பேரும் இல்லாமல் நம்ம எப்படி வாழ்றது, அப்படிதான் நடக்கும். முதல்ல வலி அதை பொறுத்துக்கணுமே. கையை போட்டு தேய்க்கிறாரு. முட்டும் பரிசு என் பணிக்கு இல்லை, சந்தனத்துக்கு முட்டா இருந்தாலும் என் பணிக்கு முட்டை இல்லைன்னு கையை போட்டு தேய்ச்சார். கையை லைட்டாக காலை எத்திக்கிட்டோம்னால என்ன பண்ண முடியல, அவள் நடக்க முடியல, ஓட முடியல, வர முடியல. நடராஜத்தை தரிசனம் பண்ணும்போது மார்கழி திருவாதிரை கூட்டத்தில் போகும்போது காலை வச்சு மிதிச்சுட்டாங்க 2 பேரில். அது இன்னை வரைக்கும் வளர்த்திக்கிட்டு வாக்கிங் போக முடியல, ஷூ போட்டுக்கிட்டு வலிக்குது நமக்கு. அவர் கையா போட்டு தேய்க்கிறாரு, அதில் நரம்பு கட்ட விருந்து, சதை குழம்பு, எலும்பு குழம்பா போகுதுங்கிறாங்க. அப்படி பண்ணுவது அல்லவா சிவபக்தி? நாம் அதெல்லாம் ஒன்று கூட செய்யல. ஒரு அடியாரை பார்த்து கையெடுத்து கும்பிட மாட்டோம், அவங்க தான் சாமின்னு நினைக்க மாட்டோம். அவங்க செய்யக்கூடிய தப்பெல்லாம் அடையாளம் பண்ணி கொண்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு, இவங்க தான் நினச்சிட்டு இருக்கோம். இதில் நம்ம எல்லாம் பெருமை, நம்மளை மாதிரி பக்தி பண்ணுறவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிற பெருமை வேற இதில் நமக்கு. இதில் அடுத்தவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற இவர் தேவர் அவர் தேவர் என்று 2 ஆட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிறாங்க இந்த அம்மா, வேலைக்கார அம்மா. இவங்களுக்கு என்ன இருக்கு, இல்லை சம்பளத்தில் என்ன கூட்டி கொடுப்பாருன்னு செய்கிறாங்களா? இன்னைக்குள்ள வேலைக்காரன் அப்படி செய்ய வேணாம். நம்ம முதலாளி எப்படி பார்த்தாலும் திருத்தி முடிச்சிடணும்னாக்க நமக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்து வேலை சம்பளத்தை கூட்டி கொடுப்பார். அதுக்கு கூட இவன் இந்த இப்படிப்பட்ட காரியத்தை எவனும் செய்ய மாட்டான். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சந்தானத்தார் எனும் தாதியார்தாம். சாமி நீங்க அச்சப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க நடுங்காதீங்க, நீங்க கவலையே படாதீங்க. இந்த தலைக்கறி இந்த பைராகி வந்தப்போ நினைக்க கூடும் அப்படின்னு என் மனசுல தோணுச்சு, அதனால அதையும் நாம் சமைத்து வைத்திருக்கிறோம் என்று கொடுக்குறாங்க. கொண்டது அந்த தலை இறைச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே முந்த அமைத்தேன் கரியமுது. இவங்க 2 பேரும் இதோட போராடி இருக்கிறாங்க. அந்த அம்மா போய் தலையை கொண்டு போய் தனியாக உரிச்சு தனியாக அந்த தோலத்தை கேஞ்சுவிட்டு அப்புறம் அந்த எலும்பெல்லாம் உடைச்சி மண்டை உடைச்சி உள்ள இருக்கிற மூளையை எடுத்து தனியாக மூளையை பொடிச்சு வச்சிருக்கு. அவர் எலும்பெல்லாம் உடைச்சி தனியாக வச்சிருக்கு. தலையை உரிச்சுதோ சுட்டுதோ நமக்கு ஒன்றும் தெரியலை. ஆட்டுத்தலை சமைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல நெருப்பில் வாட்டுவாங்க, அதில் உள்ள முடியெல்லாம் பொசுங்கணும்னு. அதுக்கு பிறகு அதை துண்டு துண்டா தோலை உரிக்காமலே அப்படியே வெட்டி சமைப்பாங்க. மூளை மட்டும் தனியாக எடுத்து சமைப்பாங்க. இதெல்லாம் இந்த அம்மா செஞ்சிருக்காங்க. தலைக்கறி எடுத்து வந்து தராங்க இந்த அம்மா. அப்படியாக அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே முந்த அமைத்தேன் கரி அமுது என்று எடுத்து கொடுக்க முகம் வளர்ந்தார். அம்மா நீ தான் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு கும்பிட்றாரு இந்த அம்மா. வேலைக்கார அம்மா மாரி வேலைக்காரங்களை கும்பிட்றதெல்லாம் நம்ம புராணத்தில் பார்க்கலாம். வேலைக்காரங்களை நம்ம அதட்டி உருட்டி தான் பார்த்துக்கிறோம். வேலைக்காரங்களே கும்பிட்றதெல்லாம் இந்த பெரிய புராணத்தை தான் பார்க்க முடியும். எம்பீரான் இன்று எனக்கு செய்தது ஆர்கைய வல்லார் அப்படிங்கிறார். மெய்ப்பொருள் ஆகிடார். அவரை பார்த்து சத்தா நமர் அண்ணன் ஆர்டர் போடுறார். வெட்டிடாத 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 வெட்டிடாத, என்ன குத்திட்டேன்னு நினைக்கிறான், என்ன நினைக்கிறியா, வெட்டிடாத, 300 பூசிருக்காரு பாரு,
ருத்ராட்சம் போட்டிருக்காரு பாரு, அவர் நம்மவர், அவரை ஒன்றும் பண்ணிடக்கூடாது, அவர் மேல ஒரு ஈ எறும்பு கூட படாம பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சத்தா நமர் என தடுத்து விழுந்தார், அப்படி விழுந்தார் அப்படின்னு. அப்படி அவருக்கு தியாகமெல்லாம் நடுக்குது. முதலாளி ராஜா உயிர் தலைவன் மெய்ப்பொருள் நாயனார், அவரை கொண்டு வெட்டி குத்தி தள்ளிவிட்டு கீழே கிடக்கிறாரு. அவர் கீழே படுத்துட்டு கும்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன செய்யறது தெரியாம நம்மளா தானே பண்ணுவோம். நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் ஒருத்தர் மேலே அந்த கையை வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவோம்? போ நம்ம பிடிச்ச ஒரு ஆள் மேலே கை வச்சுட்டா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். அவனை முதல்ல போட்டு தள்ளிடுவோம் நம்ம. பாசம் அங்கே தான் வேல்யூ ஆகும் எவ்வளோ இருக்குங்கிறது. இவர் தட்டு எனக்கு, ஏன்னா தன்னுடைய அரசனுடைய ஆணை என்னை மீற முடியாதுன்னு நிற்கிறார். அப்படி நிற்கிறவரை பார்த்து இப்போ என்ன செய்யட்டும் சாமி அப்படி கேட்குறாரு. ராஜாவை பார்த்து நான் வேலைக்காரர் கேட்குறாரு, என்ன இந்த மாதிரி இடையூறு பண்ணிட்டார் இவர் அப்படின்னு. நம்ம மக்கள் எல்லாம் அவர் மேலே கோவப்படுவாங்க, பிரஜைகள் எல்லாம் கோவப்படுவாங்க. அதனால் அவர்கள்ட்டேருந்து இவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அதனால் மக்கள் யாரும் இல்லாத இடத்துல இவர் தனியாக சுதந்திரமாக போகக்கூடிய இடத்துல கொண்டே விட்டுட்டு வா, அப்போ தான் என் உயிர் போகும் அப்படிங்கிறார். சரிட்டு அவர் அழுதுகிட்டே அவர் அழைச்சிட்டு போய் மக்களை விட்டா தூள் தூளாக ஆக்கிடுவாங்க. அவனை கொஞ்சம் விட்டா அவுத்து விட்டா, கட்ட விட்டு விட்டா, அவ்வளோ பெரிய கலவரம் ஏற்படாமல் கட்டுப்படுத்தினார். கட்டுப்படுத்தி அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய காட்டில் விட தனியாக விட்டுட்டு வந்துட்டு அது வரைக்கும் இந்த உயிர் போகாமல் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவர் நல்லா போயிட்டாரா, பிரச்சனை இல்லையே, யாரும் ஒரு மேலே கை வச்சு இல்லையே, யாரும் ஒன்றும் பண்ணிடலையே, பிரச்சனை இல்லாமல் போயிட்டாரா? போயிட்டாருங்க சாமி இல்லார் கத்தர். எம்பீரான் அப்படிங்கிறாருங்க வேலைக்காரரை பார்த்து. எம்பீரான் எனக்கு நீர் அருளி செய்தது தவிர மாதிரி வேற யாரும் செய்ய வல்லார், அப்படி யாருமே செய்ய வல்லார்னார். சாமி அப்புறம் ரிஷபத்துல இருந்து காட்சி கொடுத்து அவர் அழிச்சுட்டு போறாரு புராணத்துல. அப்படி வேலைக்காரங்களை எல்லாம் போற்றி புகழ்ந்து கும்பிடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல இந்த அம்மாவை பார்த்து முகமலர்ந்தார் வாங்கி மகிழ்ந்து படைத்ததன் பின் வணங்கும் திருத்தொண்டரை நோக்கி. ஃபர்ஸ்ட் ட்ராப்ல காட்டிட்டியா பார்க்குறாரு சாமி. ஃபர்ஸ்ட் வச்ச ட்ராப் தானே அது தலைகறி. இந்த ட்ராப் தாண்டிட்டாரு சாமி. இப்போ நாயனார் என்ன பண்ணலாம் இல்லை என்ன பண்ணலான்னு பார்க்குறாரா? திருத்தொண்டரை நோக்கி அடுத்தது சொல்றார், இங்கு நமக்கு தனி உண்ண ஒண்ணாது, எப்போ தனியா சாப்பிட்றது வழக்கம் கிடையாது அப்படிங்கிறார். இங்கு நமக்கு தனி உண்ண உண்ணாது ஈசன் அடியார் இப்பாங்கு நின்றார் தமை கொணர்வீர். போ வெளியில போ, யாராவது அடியார் இருந்தாங்கன்னா கூட்டு வா, ருத்ராட்சம் தெரிச்சவங்க யாராவது இருந்தாங்களா கூட்டு வா, அடியார் இருந்தாங்கன்னா அழைச்சிட்டு வா. நான் தனியா சாப்பிட்டு வழக்கம் இல்லை, யாராவது பக்கத்தில் உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன். திருக்குறள் படித்து பண்றேன் சார். பகுத்துண்டு பல்லுயிர் ஒப்புதல் நூலோர் தொகுத்தவற்ற எல்லாம் தலை சார். தலைகறி வந்துருச்சா? பக்கத்து தான் நம்ம சாப்பிட்றதுன்னு சொல்லி அடியாரை கூட்டுவாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா யாருமே இல்லைங்கிறதுனால தான் இவரை கூட்டு வச்சிருக்காரு. இப்ப அவரு அம்பளவர் அடியாரை ஐம்பெருமான் அமுது செய்விப்பார் என்று எம்பெருமான் யாரையும் கண்டீல. முதல்ல சொல்லியாச்சு. அதை அந்த வாசல கேட்டாங்க இல்லையா, சாமி வந்து கேட்டார். வடவரடை முகம் நோக்கி மாதரா தனி வந்து இடமகில் தனி புகுதும் எப்போதும் அவர் ரெண்டு நாமிரோ அப்படின்னு சொன்னோடனே அம்மா வந்து சொன்னாங்க, அம்பளவர் அடியாரை தேடி அவர் புறத்தனைந்தார். அதனால எற்றைக்கும் அமுது செய்விப்பார். பம்பனீர் எழுந்தருளி வந்த திருவேடம் கண்டால் தம்பரிய பேர் என்றே மகிழ்வார். இப்படிலாம் சொன்னதுனால தான் இவரே வந்திருக்காரு. இப்போ போய் அடியாரை கூப்பிட்டாங்க, எல்லாரும் எங்கே அனுப்பிச்சாருன்னா இவரு தெரியாது, மறைச்சிட்டார் எல்லாத்தையும். இதேமாரி வேலை தான் சிவபெருமான் பண்ணுவார். திருவோட்டை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா அப்படின்னாரு. திருவோட்டைக்கு கோத்ரேஜ் பீரோ அதில் வச்சிருக்காரு ராயலார். இப்போதான் புதுசாக இறங்கியிருக்காது. அது எப்பேற்பட்ட பீரோ? பேங்க்ல வைக்கிற பீரோ. அது 3 லாக் இருக்கு. அதுக்கு 5 சாவிங்க. 5 சாவியும் போட்டு 3 லாக்கே திறந்தாதான் அது ஓப்பனே ஆகும். அப்பேற்பட்ட பீரோ அந்த வீட்டில் இருக்கு. அந்த பீரோவில் கொண்டு போய் வச்சுட்டார். வீட்டில் வச்சு பேசாமல் இருக்காரு நாயனா. இருக்கு, எப்போ வந்தாலும் எடுத்து கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாவி ஊற்றி இருப்பிலே தான் வச்சிருக்கேங்கிறார். ஆனால் எல்லாம் பூட்டினது பேர் இருக்கு, ஓட்ட மட்டும் உள்ள காணும்.
யாவற்றையும் வைத்து வாங்க வரல சேகரார் சாமி இந்த இடத்துல வைத்து வாங்க வரல இருக்கிற அந்த இடத்துல வச்சது வச்சபடியா இருக்கும் வாங்கிடுவார் எடுத்துருவார் தெரியாது நமக்கு. அதான் மறைப்பாட்டது. அப்படியாக பாங்கு நின்றார் தமை கொணர்வி பக்கத்தில் யாரும் நிற்கிறாங்களா அழைச்சுவா என்று பரமர் பணித்தருள ஏங்கி கெட்டேன் அமுது செய்ய இடையூறு இதுவோ. இப்ப நான் யாரோ போய் பார்க்கறது, யாரோ போய் தேடுறது, இந்த ஊர்ல யாரையுமே நான் காலையில இருந்து பார்க்கலையே, எல்லாரும் திருவாரூர் தேருக்கு போயிருக்கிறாங்களே, இந்த ஊர்ல எல்லாம் திருவாரூருக்கு போய் அழைச்சு விடுறதுனாலே யாரையும் பார்க்க முடியாது, எல்லாம் சிதம்பரத்துக்கு ஆணிச்சல் வந்து போயிருக்கிறாங்களே, இந்த ஊரை எல்லாரும் காலி பண்ணிட்டு அடியாரெல்லாம் வெளில போயிருக்கிறாங்களே, இந்த இடத்துக்கு ஒரு துண்ணூறு பூச்சலாம் யாரை கண்டு அழைச்சிட்டு வரது பெருமானே, இவர் எப்படி நான் சாப்பிட வைக்கிறது, இவர் ஒரு வாய் சாத்து எடுத்து வாயில வச்சாதானே எனக்கு விரதம் அன்னைக்கு பூர்த்தியாகும், நான் என்ன பண்றதுன்னு தெரியவில்லையே ஏங்குகின்றார் நாயனார். ஏங்கி கெட்டேன் கெட்டேன் அமுது செய்ய இடையூறு இதுவோ. ஒரு தெரிஞ்சு போச்சு இந்த ஊர்ல யாரும் கிடையாதுங்கிறது தெரியும் இல்லையா? ஏன்னா தேடி பார்த்துற காலையில் தேடினவருக்கு திடீர்னு இப்போ மட்டும் எப்படி அடியார் வர போறாங்க? அப்போ வந்தாலும் அந்த அடியார் எதுவும் சாப்பிடுவாங்களா? இப்படி ரேங்கல் விட்டு பாருங்க. இப்போ அடியாரை கூப்பிடணும். இப்போ நம்ம யாரும் நம்ம யாரும் அங்கே போயிருக்கணும் வச்சுப்போம், திருச்செங்கோடு போயிருக்கோம், நம்ம தரிசனத்துக்குன்னு வச்சுப்போம். இப்போ நம்ம போய் நிற்கிறத பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு உத்திராவதியார் வந்திருக்கார், சாப்பிட்றதுக்கு வாங்க, அடியார் வாங்க, திருவமுதுக்கிறதுக்கு வாங்கன்னு நம்ம வராங்க ஐயா. நம்ம போய் என்ன எதிர்பார்த்தோம், இலையை போட்டு சாம்பார் வடை பாயசம் வைப்பாங்க, நம்ம எதிர்பார்த்துருப்போம் உள்ள போவோம் இல்லையா? ஆனால் அந்த வீட்டில் எல்லாம் ஆயிருக்குப்பா. ஆட்டுக்கறி கோழிக்கறியா? பியூர் கேனிபலிசம் இல்லையா? மனிதனை சமைச்சு சாப்பாடு போட்டு வச்சிருக்காங்க, இதை சாப்பிட்றதுக்கு எந்த அடியார் ஒத்துப்பார்? அடியார் வர்றது பிரச்சனை இல்லை, அதை கூட யாராவது வந்துடலாம். வரவர் சாப்பிடுற பக்கத்தில் உட்காந்து அவர் எப்படி சாப்பிட வைக்கிறது? இப்போ அதான் சாப்பிட மாட்டாரு, என்ன பண்றது? வரவர் சாப்பிடணுமே. அதான் இடையூறு இதுவோ கெட்டேன் நான் அழ ஆரம்பிச்சுட்டார். உடனே ஓடார். ஆனாலும் ஆனை கஞ்சி மறக்கு நிற்காம ஓடார் வெளில போய். அகத்தின் புறத்து போய் அருளால் எங்கும் காணார். சக்கர வார்த்தை அப்படின்னாரு பாருங்க இந்த இடத்துல. ஏன் அவர் அடியார் யாரையும் பார்க்கல? அருளால் காணார். என்ன அருள் அது? அதான் திரோதானம்னு அதுக்கு பேர். அதான் மறைச்சு வச்சிருக்கு எல்லாத்தையும் இல்லையா? எங்க வந்து சைவஸ்தானத்தை புகுத்தர சேர்க்கிறார் இந்த இடத்துல வச்சு. அருளால் காணார் எங்கும் காணார், புறத்து போய் அருளால் எங்கும் காணார். அழிந்து கைய பெசஞ்சுக்கிறார் சாமி. ஓ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, திருவமுது எப்படி ஒரு சாப்பிட வைக்கன்னு தெரியலையே, இப்போ போய் அவர்கிட்ட போய் யார் அடியார் யாரும் இல்லைன்னு நான் எப்படி சொல்றது? சொல்றதுக்கு அச்சமா இருக்கு. அடியார் யாரும் இல்லைன்னா டக்குனு சொல்றது எடுத்துக்கிறார். வேறு யாரும் இல்லையா? பிரச்சனை இல்லை, நான் இனிமேலுக்கு அடுத்த 1 வருஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். ஒன்றும் வீட்டில் சாப்பிட்றது எனக்கு ஒன்றும் ஏன் இந்த 6 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு டேட்டும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனி ஒரு திருத்தொண்டாயினர் எங்கே இருக்காரு அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு? அப்போ திரும்பி அடுத்த 6 மாதம் தான், 1 வருஷம் பட்டினே தான் கிடந்தாகணும். இப்போ அடுத்தது அது இன்னும் வருத்துது அவருக்கு. இன்னைக்கு திரும்பும்போது சாப்பிட்றதுக்கு காலம் தாழ்த்தி போச்சு, சாப்பாடு நடக்கலன்னா என்ன ஆகிடும்? இன்றைய விரத நாள் போயிடும் அவருக்கு. ஏன்னா விருது கழித்து பசு வீழ்த்து உண்பது அதற்குரிய நாளும் இன்றாம் அப்படின்னு இருக்கார். இன்னைக்கு தான் அதுன்னார். அப்போ இன்னைய நாள் தவறி போச்சுன்னா திரும்பி அடுத்த 6 மாதம் தான். அதோட ஐப்பசி பரணி தான், சித்திரப்பரணி. இன்னைக்கு சித்திரப்பரணி இன்னைக்கு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சித்திரப்பரணி போச்சுன்னா அதோட என்னது தான்? ஐப்பசி பரணிகளை தான். அங்கே அது வரைக்கும் ஒரு பட்டினியாக கிடக்கிற பாவம் வந்துடும் பயப்படுறாரு. சொன்ன அடியார் யாரும் இல்லை அப்படின்ட்டா என்ன ஆயிடுதுப்பா? டக்குனு சூழத்தை சைடில் வச்சிருக்காரு, அதை தூக்கிக்கிட்டு நான் போயிட்டேன் இன்னைக்கு கிளம்பிட்டானா ஒன்றும் பண்ண முடியும். அதனால அழிந்து அணைந்து முகத்தில் வாட்டம் மிக பெருக பணிந்து ஓடி வந்து காக்காக ஊழ சாமி முதல்வர்க்கு உரை செய்வார். வாய்ப்பற்றி பெருமானே அடியார் யாரையும் காணும் அப்படி சொன்னாரா? அடியார் யாருங்கிற இடத்துல வைக்கிறார் கேட்க
இகத்தும் பரத்தும் இனியாரை காணே. இந்த உலகத்துல நீங்க இன்றைக்கு என் வீட்டில் திருவமுது பண்ணுவதற்கு எனக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? இந்த திருநீர் உத்தராட்சம் தரித்த அடியார்கள் தான். அவர்கள் தான் இகத்திலும் இனியவர்கள், அவர்கள் தான் பரத்திலும் இனியவர்கள். இந்த உலகத்திலேயே சிவசிந்தனையிலேயே என்னை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அடியாறு கூடவே தான் நாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சித்தியார் சொல்லுகிறது. இதெல்லாம் அடியார் கூடவே தான் இருக்கணும், அவங்க கூடவே நம்ம இருக்கணும். தான் சார்பு, ஞானச்சார்புன்னு அந்த பேர். அவங்க கூடவே இருந்தாலும் சிவசிந்தனையோடு இருக்கும். அதிலிருந்து விலகி வந்துட்டோம் என்ன ஆகிடும்? வெளியில் வந்துடுவோம். அடியாரை பற்றி விளக்கும் பொழுது சித்தியார் பாட்டு, ஒரு அற்புதமான பாட்டு. ஈசானுக்கு அன்பில்லார், அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார். பேசுவது என்னோ, பேசுவது என் அறிவிலா பிணங்களை நாம். அதனால பிறப்பினும் இறப்பினும் பிணங்கிடுவர் விடு நீ. ரொம்ப முக்கியமான பாட்டு சித்தியார் அந்த பாட்டு. விட்டுருங்கிற யாராவது 90 பூசறதுக்கு பயப்படுறானா, விபூதி பூசிக்கலையா, திராட்சை தரித்துக் கொள்ளவில்லையா, சிவருமான கும்பிடுவதற்கு தயக்கம் காட்டுறானா, அவனை அடியார் கிடையாது. அவன் யாரா இருந்தாலும் விடு நீ அப்படிங்கிற பாட்டு. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? நம்மள திரும்பி பிறவிக்கு அழைச்சிட்டு வந்துடுவாங்களாம். திரும்பி நம்மளை சாக வைப்பாங்க. திரும்ப ஒரு பிறவி எடுக்க தயாரா இருக்கிறோமா? இருக்கிறதுலே கொடுமை அடுத்த பிறவி வேணும்னு நினைக்கிறது தான். அறியாம இருந்தவாறு தான் 7 ஜென்மத்திலேயும் உங்களுடைய வாழணும்னு நினைக்கிறேன். ஒரு ஜென்மம் பத்தாதா? அப்போ அதெல்லாம் என்ன பண்ணும்? நம்மள பிறவிக்கு இன்னும் கீழே இழுத்துட்டு வரும். அதனால பேசுவது என்னோ அறிவிலா பிணங்கள் அப்படின்னு சொல்றாரு. திட்டார் அன்னஞ்சி வாச்சாரி அவங்களெல்லாம், சிவருமான கூடாதவங்கெல்லாம். ஏற்கனவே இன்னொரு பாட்டு சொல்லியிருக்கேன். அரிசனம் பூசி மாலை தொங்க பெரியவர் பேச்சும் என்று கிடத்தால் பிணத்தோடு ஒப்பர். இது சித்தியார் தான். அப்ப யாரோட தான் இருக்கணும்? பாட்டு சொல்லுகின்றார். ஆசையோடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவருக்கு உடன் கருமமாக செய்து, அவர் கருமம் உடன் கருமமாக செய்தனார். அவருடைய வேலை எப்படி செய்யணும்? என் வேலையா செய்யணுமா? அடியார் வேலை எப்படி செய்யணும்? ஏன் வேலையா செய்யணும். யாராவது அடியார் வந்தாங்கன்னா அவங்களுடைய வேலை எப்படி செய்யணும்? நாம எடுத்து செஞ்சு கொடுக்கணுமா? இதை கொடுங்க, நான் செஞ்சு தரேன், நான் அதை செஞ்சு தரது எனக்கு படிப்பீர்களா அப்படின்னு நாம செஞ்சு கொடுக்கணுங்கிறார். அவர் கருமம் தன் கருமமா செய்துனார். அது எப்படி செய்யணுமா? ஆசையுடன். அந்த வார்த்தை ஆசை இருக்கணும். அந்த அடியாரை பார்த்தா என்ன உற்பத்தி ஆகணும்? மனசுக்குள்ள ஆசை உற்பத்தி ஆகணும். ஒரு திருநீர் உத்திராட்சம் தரித்தவங்களை பார்த்தாலே மனசுக்குள்ள என்ன உற்பத்தி ஆகணும்? ஆகா, நம்ம பெருமானை கும்பிடுற ஒருத்தர் வரார் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஆசை பிறக்கணும். நம்ம பிள்ளைய பார்த்தா என்ன ஆசை வரும்? நம்ம மனைவியை பார்த்தா என்ன ஆசை வரும்? கணவரை பார்த்தா என்ன ஆசை வரும்? தாயை தந்தையை பார்த்தா என்ன ஆசை வரும்? அப்படி ஒரு ஆசை அடியாரை பார்த்தா வரணும்னு சொல்லுகிறது சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆசையுடன் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் தன் கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள். கூசி பேசணுமா? அதிகாரம் பண்ணாத, உரிமை எடுத்துக்காத, பயந்து பேசு. கூசி மொழிந்து அருளுங்கிறார். குரலை வசத்தி பேசாது அவங்கள்ட்ட அப்படிங்கிற. கூசி மொழிந்தருளி ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியன்னா. கூத்தாடு திடீர் உத்தராட்சம் பார்த்தா போட்டிருக்கவங்கள பார்த்தா என்ன பண்ணு? கூத்தாடு. தட்டமிட்டு, தட்டம்னா என்ன? கை தட்டுறது தான் தட்டம். தட்டம் கொண்டுறது கைத்தட்டி கூத்தாடு. அடியாரை பார்த்தா அப்படி செய்யும். அவருடைய கர்மத்தை உன் கர்மமாக செய்யினார். அதனால தான் இப்போ அடியாரை தேடுறதுக்கு ஓடி போய் தேடி பார்க்குறாரு. அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஓடி போய் அந்த அவருடைய கர்மம் இவர் கர்மமாக செய்கின்றார்னு சொல்கிறார். அதனால இகத்தும் பரத்தும் இனி யாரை காணே. அவங்க தான் என்னது? பிறவியை நம்மகிட்ட நிற்கிறவங்க, ஞானச்சார்புடையவர்கள். இது பாசச்சார்புடையது மற்றதெல்லாம். அதனால தான் அவர்களை இகத்தும் பரத்தும் இனியார் என்று காட்டுகின்றார். இனியாரை காணேன் யானும் திருநீரு சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன். நானும் இன்னொரு புத்தகம் இடத்துல தன்னுடைய யானும் 90 நான் எப்படி பூசிக்கிறேன்? சர்வபராதனத்தை தீட்சை எடுத்துக்கிட்டு அங்கே உள்ள அனுஷ்டான விதியை படித்து அப்படி நான் அனுஷ்டானம் பண்ணி 90 பூசிக்கிறேன்னு நினச்சிக்கிறீங்களா சாமி? அல்ல அல்ல அல்ல. இந்த விபூதி பூசிக்கிறாங்களா எல்லாரும், அதை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நானும் பூசிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி இந்த விபூதியினுடைய பெருமை என்னன்னு எனக்கு ஒரு துளி கூட தெரியாது. அப்படி சொல்லுவாங்க.
எனக்கு கீழே பூதியணி சாதனத்தார் முன்பு போற்றப்படாதே நாயினும் கீழே சொல்லியிருக்கார். பூதியணி சாதனத்தார் முன்பு போற்றப்படாதேன்னா எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. பூதி பூசணங்களுக்கு போட்டு நான் நிற்கிறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, தகுதியும் கிடையாது. மதக யார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். நான் அதனால நான் திருநீர் பூசிக்கிறேன் பெருமை இருந்து பூசிக்கிறேன்னு நினைச்சுக்கிறீங்களா? இல்லை, சரியான பஞ்சபிரம ஷடங்காதி மந்திர சமயத்தை சங்கீதா மந்திரங்களால சுற்றி செய்து தலை சுற்றி செய்து விபூதி சுற்றி செய்து ஓம் ஈசானமூர்த்தே நம சத்புருஷாய நம அகோர கிருதியாய நம காமதேவ குகியாய நம சத்யோஜாத மூர்த்தி இப்படி பூசுறேன்னு நினைக்கிறீங்களா? சார் இப்படி பூசுற நமக்கு தெரியாது சுனிட்டோட பெருமை. அவர் சொல்லிக்கிறாரு பெருமை தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சொல்லிக்கிறார் என்ன அடக்கம் யார் எடுத்து பாருங்க சொல்றார். அப்படி சொல்ற அதே அப்பர் சாமி இடத்த பெருமையை பார்க்கிறோம். அப்பர் சாமி அருளு பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து இந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான். இந்த கல்லில் மேந்து வந்தது யார் தெரியுமா? அது நான் தான். எடிட்டர்லேருந்து வந்தது யார் தெரியுமோ? அது நான். ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், பார்க்கலையே நீங்கள்? நான் பூஜை பண்ணது ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அது நமக்குள்ள பெருமை இல்லையா? நம்ம என்ன செஞ்சாலும் ஃபேஸ்புக்கில் போடலாம் அவங்க திருப்தி ஆகாது. அப்புறம் சாமி யாருன்னே அவருக்கு தெரியாது இல்லையா? அதனால வடிவுதாம் காணாதாயினும் நரகம். இவர் யாரே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் அருளுபரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைந்து வைத்த தேரலும் உணர்வில்லாத சிறுமை. அது போல இவர் சொல்லுகின்றார். திகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் யானும் திருநீர் சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன். எல்லாரும் திருநீர் பூசிக்கிறத பார்த்து நானும் பூசிப்பேன். அந்த வருஷம் எனக்கு பெருமை அறிந்து பூசிக்க மாட்டேன் என்று தாழ்ந்து இறைஞ்ச என்ன ஒரு அடியாரா கன்சிடர் பண்ணிக்கிங்களேன்னு கேட்கல இல்லையா? ஆனால் அவருடைய முடிவு அதுதான். நம்மளும் ஒரு அடியார் தானே, நம்மளும் தானே துணூறு பூசிக்கிறோம். இவர் கேட்கறது என்ன? அடியார். சுவாமி வேலை ஒர்க் பண்ணல, அவங்க விபூதி ஒரு திராட்சை என்ன பண்ணிருக்கிறாங்க. அப்படி தானே குவாலிஃபிகேஷன் நம்மகிட்டே இருக்கு. அப்படி யாருங்க முடிவெடுப்பா? யார் முடிவெடுப்பா? உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான் ஒருத்தவங்க, ஏமாத்திட்டான், வஞ்சிட்டான், பொய் சொல்லிட்டான், பொய் சாட்சி சொல்லி அவனை அசிங்கப்படுத்திட்டான், அவன் குடும்பமே அழிஞ்சு போச்சு, நிர்கதியில் நிற்கிறான் அப்படின்னா ஒருத்தன் எப்படி சொல்லி தான் திட்டுவான்? கடைசியா அவன் பிள்ளைய அவன் திப்பான்னு திட்டுவான். கேட்டுருக்கீங்களா இந்த வார்த்தையை? பிள்ளைய திங்கோ அப்படின்னு திட்டுவாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் இந்த வழக்கம் இருக்கு. பிள்ளைய நீ திம்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு முன்னாடி உன் பிள்ளை போகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அந்த வார்த்தையை இங்கே மெய்ப்பித்து காண்பிக்க நினைக்கிறார் நாயனார். பிள்ளைய திங்கிறது கூட அங்கே உபச்சாரம் தான். என்ன அர்த்தம்? நீ போறதுக்கு முன்னாடி உன் பிள்ளை போயிடும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அந்த வார்த்தையை ஒரு அடியார் சாப்பிடணுங்கிறதுக்காக தன்னுடைய பிள்ளை கறியை தானே தின்பதற்கு தயாராகிறார் நாயனார். ஒரு அடியார் சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? என்னன்னா ஒண்ணுமே இல்லை. திருநீர் உத்திராட்சதாரிகளை வேதம் இல்லாம பார்க்கிற புத்தி வேணும்னு கேட்டுக்கணும். அதைத்தான் இங்க நம்ம கத்துக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கடினமான பாடம் நடக்குது. நமக்கு சிம்பிளா நம்ம மனதில் நடத்தி கொண்டிய ஒரு பாவனைக்கு இவ்வளவு கடினமான, ஏன்னா அதை நம்ம செய்ய மாட்டோங்கிறதுக்காக. அடியார் பண்பு இகழ்வார் ஆதர் அப்படிங்கிற ஞானம். அதுக்காக அப்படின்லாம் காண்பிக்கிறாங்க. உம்மை போல நீர் இட்டார் குளரோ. ஏன்னா இப்ப சொன்னே அதுதான் நம்ம பூசிக்கிறோம். ஈசா ஆனந்த புருஷன் வாமதேவம் அகோரம்னு சத்தியவர்ம ஷடங்காதி மந்திரங்களெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிக்கிறோம். பூதி வாங்கி பூசிக்கிறோம் பண்ணிக்கிறோம். திருநீற்றோட பெருமை நமக்கு தெரியுதா என்ன? கெட்டேன் பண்டு பாங்கு பகிலாத வெண்ணீற்றின் பொழிவு இவர் நெற்றியில் கண்டேன் அப்படின்னாரு ஏனாதி நாயனா. அதுக்கு முன்னாடி திருநூறு அவர் நெற்றியில பார்த்ததே இல்லை. சவண சமயத்தாரான்னு தாருங்கிறாங்க அவரை. அதிசூரனா? அதிசூரன். அவனுக்கு அந்த கேடயத்தோடைய விளக்கணும்னு துண்ணூரை பார்த்தாரா இல்லையா? என்ன பண்ணாரு? கெட்டேன் அண்டர்பீரான் சீரடியாராயினார் அப்படிங்கிறாருங்க. விபூதி பூசு. அதுக்கு முன்னாடி அவன் கிறிஸ்தவனா இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி அவன் சமணனா, அதுக்கு முன்னாடி இஸ்லாமியனா இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன ருத்ராட்ச பூனையாரி அப்படிம்போம். இன்னைக்கு மட்டும் பட்டையை போட்டுக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? எத்தனை பேரை கேட்டிருக்கோம் அந்த கேள்வி. சொல்லி பாருங்க. ஒரு நாள் இந்த துணூர் பூசணவங்களை பார்த்து அடியார் அண்டர்பீரான் சீரடியார் நடத்திருக்கிறோமா? சொல்லுங்க. அப்புறம் எப்படி நமக்கு திருநீற்றுடைய பெருமை தெரியும்? நம்ம பூசிக்கிறது பெருமை இருந்தா பூசிக்கிறோம்? இல்லை இல்லை இல்லை. ஆனா இவரு அடியார் தான் சாமி. அடியாருக்காக தான் பிள்ளை கறியை தான் திங்க தயாராயிட்டார்.
அப்ப இவர் அல்லவா திருநீற்றுடைய பெருமை தெரிந்தவர், அவர் அல்லவா திருநீற்றை பூசியவர். நம்ம பூசுறதுலாம் பொய் வேடம் அப்படின்னு கொண்டதுதான் இப்போ. அதனாலதான் சாமியை அங்கீகரிக்கிறார். பார்த்து உண்மை போல நீர் விட்டார் உலகம் அந்த போல துணூறு பூசணும் யார் யாருக்கு உலகத்துல சிற்கொண்டார் அப்படின்னாரு. உண்மை போல நீரிட்டார் உளரோ உண்பீர் நீர் என்று செம்மை கற்பில் திருவெங்காட்டு அம்மை தம்மை உடனே அம்மா பார்க்க பார்க்கலாம். அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க அதெல்லாம் என்ன லீலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அம்மா. அந்த அம்மா பக்கம் பார்வை டக்குன்னு திரும்புது. களந்திருத்தி செம்மை இறைச்சி சோறு இதனில் மீட்டு படையும் என படைத்தார் தம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் தடுத்து அருளி அப்படின்னாரு. அதனால களம் திருத்தி வெம்மை இறைச்சி சோறு. வெம்மை இறைச்சினா கொடுமையான சோறுன்னு அர்த்தம். இது சேக்கரார் சமட கருத்து. இந்த இடத்துல இறைச்சி இது வரைக்கும் திரும்ப இருந்தாரு. இப்போ அது என்னவாயிடுச்சு? வெம்மை இறைச்சியா இருக்கு. என்ன எங்க நாயனார் இந்த பாடுபடுத்துறியே நீ அப்படின்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்துட்டு இருப்போம் இல்லையா? சேக்கரார் சாமி எப்பொழுதுமே நாயன்மார் பக்கம்தான். நாயன்மார் ஏதாவது ஒன்று சொன்னா அவருக்கு பிடிக்காது, சாமி சொன்னாலும் பிடிக்காது அவருக்கு. நாயன்மார்னா அவர் அப்படிதான் வச்சு கொண்டாடணும் அப்படிங்கிறது சேக்கராரோட அபிப்பிராயம். அதனால வெம்மை இறைச்சி சோறு இதனில் மீட்டு படையும். மீட்டு படையினாங்க ஏற்கனவே இலையில எல்லாம் பரிமாறியாச்சு. இப்போ இதுல இருந்து எடுத்து அதில் போடுக்கிறார். மீட்டு படையும் எல்லாத்தையும் ஆல்ரெடி போட்டாச்சு. அது இந்த இடத்துல இலையில இவர் போட்டிருக்க இலையில எல்லாத்தையும் அங்கே பரிமாறியாச்சு. அதனால அங்கேருந்து கொஞ்சம் சோறு எடுத்து இதில் போட்டு அங்கேருந்து கொஞ்சம் கறி எடுத்து அங்கேருந்து கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக அப்படி வைக்கிறார். சொல்றார் உம்மை ஊட்ட வேண்டி அவர் உண்ண புகழும் சாப்பிட போறார் அப்படிங்கிறார். நம்ம இந்த அமர்வை நிறைவு பண்ணிடும். மணி ஒன்றாயிட்டு மிச்சம் உள்ளது கொஞ்சம் சுவையோட பார்க்கணும். இதை இப்போ பாதியில் எடுத்துட்டேன்னா அது கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும். அதனால திரும்ப இடைவேளைக்கு பிறகு மிச்சத்தை பார்க்கலாம். இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு? 1 2 3 4 5 6 7 10 பாட்டு. 10 பாட்டு நம்ம அடுத்த பாடல பார்ப்போம். நிறைய போடுறோம். நமக்கே எப்படி பதறுது.